ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வெயிட் கெயின் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் எப்படி பண்ணதுங்கிறது பார்க்க. ஒரு நாளைக்கு 1 hour ஆகுது நம்ம வாக்கிங் கம்பல்சரியாக நடக்கணும். நம்ம நல்லபடியாக தூங்கணும். அதாவது நம்ம தூங்காமல் இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும். நைட் 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் தான் நம்மளோட பாடி ஸ்டிமுலேட் ஆகும், பிரெயின் ஸ்டிமுலேட் ஆகும். அதே நேரத்தில் ஸ்கின் பிரைட்டும் க்ளோவும் கொடுக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய டைம். அதனால கம்பல்சரியா நம்ம உறங்குறது 10 to 5 வரை நம்ம தூங்கணும். 7 to 8 hours கம்பல்சரி தூக்கம் நமக்கு இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டோம்னாலே கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதாவது ஒரு நாள் செய்துட்டு ஒரு 10 நாள் செய்யாம இருக்கக்கூடாது. தொடர்ச்சியா நம்ம செய்துக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளால முடிஞ்ச கொஞ்சம் எக்ஸசைஸ் டெய்லி நம்ம பண்ணணும். தண்ணி, அதாவது வாட்டர் நம்ம இன்டேக் பண்ணும்போது கொஞ்சம் வார்மா குடிச்சோம்னு சொல்லியாச்சுன்னா வேற எந்த டயட் எடுக்கலைனாலும் மாசம் 1 kg நம்மளால குறைக்க முடியும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது வெயிட் லாஸுக்கு டயட்ங்கிறது கண்டிப்பா நமக்கு தேவை. இந்த டயட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், மினரல்ஸ் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான போர்ஷன்ஸ் நம்ம எடுத்துட்டு டயட் குறைப்பாங்க. இப்படி குறைக்கும் போது என்ன ஆகும்னு சொல்லியாச்சுன்னா வெயிட் கண்டிப்பா குறையும். ஆனா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். எந்த அளவுக்கு நம்ம ஃபுட்டு கணக்கா எடுக்கணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம பாடியை மெலிஞ்சது மாதிரியே நம்ம கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும்னா நம்ம எடுக்கக்கூடிய டயட் நமக்கு வீக்னஸ் இல்லாம நம்ம எடுக்கணும். அதுக்கு என்ன மாதிரி எடுத்துக்கலாங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். மெயினான விஷயங்கிறது ஃபுட்டுங்கிறது டைமுக்கு சாப்பிடணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும் போதும், அதே நேரத்துல ஆஃப்டர்நூன் லஞ்ச் எடுக்கும் போதும், டின்னர் எடுக்கும் போதும் டைம் ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும். அது மட்டும் இல்ல, எடுக்கக்கூடிய ஃபுட்டோட குவான்டிட்டியும் குறைவா இருக்கு. வெயிட் லாஸ்ல இருக்கக்கூடியவங்க ஃப்ரூட்ஸ் எடுக்கும் போது ஆப்பிள், வாட்டர்மெலன், ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இன்டேக் பண்ணலாம். அதே மாதிரி பிளாக் காஃபி, கிரீன் டீ, வார்ம் வாட்டர்ல லெமன் ஆட் பண்ணி நீங்க குடிக்கலாம். அதே நேரத்துல வெஜிடபிள்ஸ் போர்கோலி, குக்கும்பர், கேரட் இதெல்லாம் கூட நமக்கு இன்டேக் பண்ணலாம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 liters வாட்டர் கண்டிப்பா நம்ம இன்டேக் பண்ணணும். நான்வெஜ் எடுக்கக்கூடியவங்க சிக்கன், மட்டன், ஃபிஷ், எக் இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்மளோட ஃபுட்டில் டெய்லி இன்க்ளூட் பண்ணணும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க மில்க் சாப்பிடலாம். அதே நேரத்தில் பன்னீர் ஆட் பண்ணலாம், சோயா ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏராளமானது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கும் இருக்கு. தூங்க போகிறதுக்கு முன்னாடி, அதாவது 2 hours பிஃபோர் நம்மளோட ஃபுட்டு இன்டேக் பண்ணி கண்டிப்பா இருக்கணும். வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய டைம்ல செல்ஃப் அனலைஸ் இருக்கணும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். அதே நேரத்துல நம்மள சந்தோஷமா வச்சுக்கணும். இது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். நட்ஸ் நம்ம சோக் பண்ணி மார்னிங் ஷேக்காவும் குடிக்கலாம். இது நம்ம இன்டேக் பண்ணும் போதும் கரெக்டா அளவா சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த டயட் மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட்டும் லூஸ் பண்ணும். அதே நேரத்துல நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்க. பாடிக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வித சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். கொஞ்சமா நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி டிப்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.